இறைவன் தன்னை நினையாதவரிடத்தில் மறைந்து நிற்கிறான். ஆக ஒளியாய் இருக்கிற அந்த இறைவன் நம்மிடத்தில் மறைந்து நிற்கிறான். அப்போ ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே, நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. அது என்ன? அது நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றான். அப்போ இந்த இடத்துக்கு என்ன பொருளை நமக்கு தருகிறார் அப்படின்னு கேட்டால், இறைவனை நினையாத போது நம்முடைய நெஞ்சை கல் நெஞ்சு என்று சொல்வது நூலின் மரபு. கல்லார் நெஞ்சில் நில்லான் ஈசன் என்று சொல்லப்படும். கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை. அப்போ எப்போ கல்லாமை அப்படிங்கிறதான் நம்முடைய கல் நெஞ்சுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பெறுவது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இங்கே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்னா, கல் போன்று இருந்த என்னுடைய நெஞ்சை அவன் என்ன பண்ணிட்டான்? கனிவித்திருக்கிறான், உருகுமாறு செய்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே குறித்திருக்கிறார். எனவே அந்த பெருமான் நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றான். அவன் என் நெஞ்சில் நிற்கிற காரணத்தினால என் நெஞ்சம் என்ன ஆகிறது? நெகிழ்ந்து 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 உருகிற்று. நீங்கள் நெஞ்சு எப்போ உருகும் அப்படின்னு கேட்டால், ஈசன் இருப்பை உணர்ந்தால் உருகும். ஆனால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி, நெக்கு நெக்கு உள்ளே உருகி இருந்து கிடந்து நடந்து என்பதும் பார்க்கிறோம். அப்போ நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். அப்பர் தேவாரம். நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சினுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் என்று நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் மாசில் வீணையும் அந்த பதிகத்தில் அந்த குறிப்பு அங்கேயும் கொடுத்திருப்பார். இதுதான். அப்போ இங்கே நீராய் உருக்கி என்பதுக்கு என்ன பொருள்னு கேட்டால், கல்லா கடந்த என் நெஞ்சை கனிவித்து அதை உருக்கி நீர் போல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இரும்பு இருக்கிறது நீர் போல உருக்கிடுவாங்க, தங்கம் இருக்கிறது உருக்குனா தண்ணி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை மறுபடியும் கொண்டே போடும்போது தான் கட்டியா. நீங்கள் தங்கத்தை உண்மை நிலைமையை பார்த்தீங்கன்னா போட்டுக்கவே மாட்டீங்க. என்ன முறை பார்க்காம இருக்கிறதுனால தான் பத்திரமா வச்சுருக்கோம். நீங்கள் தங்கத்தை உருக்கிற இடத்துல போனீங்கன்னு வச்சிங்களேன், நெஞ்சே உருகி போயிடும், நெஞ்சு உடஞ்சே போயிடும். அவன் அந்த நீங்கள் பார்த்த அந்த நகையை கொண்டு பார்த்து பார்த்து வாங்கியிருப்பீங்க. அவன் சுற்றி வச்சுட்டு போட்டு 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 நாலு தட்டுவான் பாருங்க, ஐயோ என் நெஞ்சே வலிக்குதேன்னு ஆயிரும். அவ்வளோதான் அந்த நகைக்கு அவன் கொடுக்குற மதிப்பு. அதை கொண்டு அந்த சட்டியில் போட்டு அதை ஹீட் பண்ணுவான் பாருங்க, ரசம் மாதிரி ஆகிடும். நான் கொடுத்த தங்க இதுவான ஆமாண்ண அதை கூட தண்ணியில் ஊற்றுனான்னா அவர் கொஞ்சோண்டு கட்டி இத்தினோண்டு வருங்க. மொத்த தண்ணியில் ஊற்றி அது ஊறி அப்படியே மெல்ல மெல்ல வந்து ஒரு வாரம் வந்து இன்னும் பண்ண நீங்கள் ரசம் போலவே இருக்கும் உருக்குனீங்கன்னா. அவ்வளோதான் அது. இது இவ்வளோதான் தங்கமாயா? அவ்வளோதான் தங்கம். ஆக நம்ம நினைவில் கொள்ளணும். அப்போ ஒரு அந்த இரும்பை உருக்கித்தான் வார்க்கப்படுகிறது. வார்ப்புக்கு போகும்போது உருக்கப்படுகிறது இல்லைங்களா? அது மாதிரி இறைவனை நினையாது இருந்த நம்முடைய நெஞ்சு இப்போ என்னாச்சு? நினைக்க 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 என்ன ஆகுது? மெல்ல 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 கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்குதுயா, கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கு மாதிரி நம்ம நெஞ்சு என்ன ஆகுது? கனிய தொடங்குகிறது. இதைத்தான் அருணகிரிநாதர் சொன்னார். அவருடைய வாக்கில் சொன்னார், நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்துருக. என் நெஞ்சு கல் நெஞ்சு, நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்து உருகுமாறு செய்துட்டாயா முருகன்னார். முருகப்பெருமான் தான் கல் நெஞ்சை என்ன பண்ணிட்டாரு? நெகிழ்ந்து உருகுமாறு பண்ணிட்டாருனார். இதை தான் மணிவாசக பெருமான் பிரிது இடங்களில் வேறு வேறு இடங்கள்லையும் இந்த குறிப்பை கொடுத்துருக்கிறார். ஆக கல் நெஞ்சு எப்போது நெகிழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசனை நினைக்க 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 நெகிழும். எப்போ நெஞ்சு உருகும் அப்படின்னா மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கல் நெஞ்சு ஒரு நாள் கரையும். நம்ம பழமொழி உண்டுங்க, எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் அப்படின்னு. அப்போ அந்த ஊற ஊற தேய்வது போல நீங்கள் நினைக்க நினைக்க நெஞ்சும் நெகிழும். அப்போ நெஞ்சம் நெகிழ வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னு கேட்டால் மந்திரம் சொல்லணும். மந்திரம் சொல்வது தான் அது மட்டும் இல்லை, அந்த மந்திரம் தான் இறைவன் இருப்பை உணர்த்தும். நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், என் நெஞ்சில் ஈசன் இருக்கிறான் நினைஞ்சிங்கன்னா நெஞ்சு உருகும்.
நினைப்பு வரணுமா இல்லையா? இப்போ நாம் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடித்தமான ஒருவர், அது அப்பா அம்மா அண்ணன் தம்பி கணவன் மனைவி குழந்தை பேரன் பேத்தி, யாரோ ஒருத்தர் வச்சுக்குங்க, அவருடைய நினைவு உங்கள் நெஞ்சுக்குள்ள வந்து ஒரு உருக்கம் வருதா இல்லையா? வருதே. ஏன் என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா மாதிரி இல்லைங்க, எங்கள் அப்பா மாதிரி இல்லைங்க, என் தம்பி மாதிரி இல்லைங்க, என் அண்ணன் மாதிரி இல்லை, அப்படி ஏன் அவருடைய நினைவு என் நெஞ்சுக்குள்ளே ஆழமாக நிற்கும்போது அந்த நினைவு என்ன பண்ணுது? அப்படியே நிகழச் செய்து நம்மளை அறியாமல் ஒரு சொட்டு கண் எங்கள் அம்மா எப்படி பார்த்துட்டா, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி அப்படின்னு நினைக்கும் போது எப்படிங்க நெகிழ்ச்சி வருது? நினைவு தான் நெஞ்சை நிகழச் செய்கிறது. அந்த நெகிழ்தலின் அடையாளம் தான் கண்களிலிருந்து கண்ணீர் வருது. இப்போ இவங்க தான் கண்ணில் பார்த்தோம், அவங்க சோறு ஊட்டினாங்க, என்ன காரணம்னு கேளுங்க. நான் கேட்கும் போதெல்லாம் எங்கள் பாட்டி காசு கொடுக்கும், என்னை திட்டவே திட்டாது, இப்படி ஏதாவது ஒன்று அவங்க மற்றவங்களை காட்டிலும் என் மீது கூடுதலான ஒரு கவனம் செலுத்தினாங்க அப்படிங்கிற நினைக்கிற நினைப்பு தானே அந்த நெஞ்சில் அன்பை தருகிறது. இதே மாதிரி தானுங்க 650 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சிவபெருமான் எனக்கு கொடுக்குற மாதிரி யாருக்கு கொடுக்குறாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நெஞ்சு நெகிழும். நாம் என்ன நினைக்கிறோம்? எல்லாத்துக்கும் கொடுக்குறார் இந்த சிவபெருமான், எனக்கு மட்டும் தான் கொடுக்க மாட்டேங்கிற. இப்படியே நினச்சா எப்போங்க நெஞ்சு இன்னும் கல்லாத்தான் போகுமே ஒழிய நெகிழ்ந்தெல்லாம் போகாது. இந்த சாமி எத்தனையோ கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, எனக்கு போய் இப்படி கொடுத்துருக்குதே, எனக்கு போய் இப்படி கொடுத்துருக்குதே அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப நினைஞ்சு பாருங்கள். ஒரு நாள் உங்களை நினைக்கும்போது கண்ணில் அப்படியே ஒரு ஈரப்பதம் வந்துடும். அந்த கலக்கமும் நெகிழ்ச்சியும் தானாக வந்துடும். அதான் நினையத்தான் வரும். நினைக்கணும் அந்த பெருமானுடைய உதவி, இது அவனுடைய கருணை என்று திரும்ப 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 நினைக்கும்போது அது நெகிழ்ச்சியை தரும். அதனால் சொன்னார், நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. என் கல் நெஞ்சத்தை கனிவித்தான்னு சொல்லலை, நீராவே ஆக்கிட்டான். உருகி ஓடுது அது. அப்படி நீராய் உருக்கி என் உயிருக்கு ஆருயிர் அப்படின்னா உயிருக்கு உயிராய் நிற்றல். அதனால் ஆருயிராய் நின்றானேனர். ஆக நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே என்று குறிப்பிடும். அப்போ ஒரு பெருமானுடைய பெருமையை உணர்த்துகின்ற வண்ணமாக உயிருக்குள் உயிராக நிற்கிற தன்மையை அவ்வாறு குறித்திருக்கிறார். நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. அடுத்த வரி ரொம்ப அருமையான வரிங்க. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இந்த வரியில் 2 வகையான நுட்பம் இருக்கிறது. முதல் நம்ம ஆசிரியர் சொல்லும்போது சொல்வார், இறைவன் இன்பமும் துன்பமும் உள்ளான், இல்லானாகவும் இருக்கிறான், உள்ளானாகவும் இருக்கிறான். 2ல் ஏதாவது ஒன்றை சொல்லாமல் 2மா இருக்கிறான்னு சொல்லுவது எப்படிங்க பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால் நீங்கள் என்ன பண்ணணும்? நான் சும்மா தொட்டு தான் காட்டுறேன், முழுசாக போகலை. 11ஆம் சூத்திரத்தை படிக்கணும். அதுபோல் 5ஆம் சூத்திரத்தை படிக்கணும். 5ஆம் சூத்திரம் என்ன சொல்லுது? விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கு அவை போல தாம் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. இது சூத்திரம். என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், காந்தத்தின் முன்பு இரும்பு செயல்படுமாறு போல இறைவன் சன்னதியில் அறிவு பொருளும் அறிவற்ற உலகமும் செயல்படுகிறதுன்னு சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் புரியலையா எனக்கு? கண் என்பது காணக்கூடியது, காதுன்னா கேட்கும், மூக்குன்னா நுகரும் அப்படின்னு தானே பொருள். ஆம், சரி. இந்த கண்ணு காது போன்ற கருவிகள் காணுதல், நுகர்தல், கேட்டல் போன்றவற்றை செய்யும் என்றால் எப்போது செய்யும்? நீங்கள் விழித்து கொண்டு இருக்கும்போது. நான் இப்போ விழித்து கொண்டு இருந்தோம்னா கண் பார்ப்பது எதுவோ உங்களுக்கு புலப்படும், கேட்பது எதுவோ அது பதிவாகும். அப்போ என்ன பொருள்னா, உயிரானது உடம்பென்ற கூட்டுக்குள்ள விழிப்பு நிலையில் இந்த கருவிகளோடு கூடி நிற்கும் பொழுது காணுதல், அப்புறம் கேட்டல், அப்படின்னு ஒவ்வொரு அந்தந்த பொறிக்குரிய வேலை நடக்குது. சரி, நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தீங்க, அப்படியே மெல்ல தூக்கம் வந்துருச்சு. இப்போ அதே கண்ணு காது மூக்கெல்லாம் அங்கேயே தான் இருக்குது.
ஆனால் காது கேட்க மாட்டேங்குது, கண்ணு பார்க்க மாட்டேங்குது. ஏங்க? கண்ணாவது இமை மூடி வச்சுங்க, அதனால் பார்க்கலன்னு சொல்லலாம். மூக்கு டோர் எதுவும் இல்லையே, ஏதாவது க்ளோஸ் பண்ணிட்டோமா என்ன? இல்லை. காதுக்கு ஏதாவது டோர் போட்டோமா என்ன? இல்லை. இங்கேயும் திறந்த வழியாக தான் இருக்குது, இதுவும் திறந்து தான் இருக்குது. ஆனால் இங்கே மூக்கு எந்த நுகர்ச்சியும் நுகர்வதில்லை, காது எதையுமே கேட்கல. எப்போ? தூங்கும்போது, மறந்துடக்கூடாது.